அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நம்மளுக்கு இந்த புனிதமான ரமலான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருமே குர்ஆன் ஓத ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ குர்ஆன் ஓதுனா தான் 27க்குள்ள நம்ம குர்ஆன் ஓதி முடிக்க முடியும். அதுக்காக நான் இப்போ வந்து குர்ஆன் ஓத தொடங்கிட்டேன். இப்போ வந்து லுஹர் தொழுதுட்டு நான் வந்து குர்ஆன் ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து தொழுதுட்டு குர்ஆன் ஓத ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓதிட்டு தான் நான் வந்து சமைக்க போறேன். ஓதி முடிச்சுட்டேன். இப்போ வந்து தொழுதுட்டு ஓதிட்டு சமைக்கலான்னு ரெடி பண்ணுறேன். இன்றைக்கி என்ன சமைக்கிறேன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் மீன் பொரியல் பண்ணட்டான்னு. ஆனால் அவங்களுக்கு மீன் குழம்பு தான் பிடிக்கும். அதாவது மீன் ஆணம் சொல்லுவோம். மீன் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ அதுக்கு வந்து சைடிஷ் வந்து கருணாக்கிழங்கு வந்து கடைய போகிறேன். ஒரு கருணாக்கிழங்கு எங்களுக்கு போதும். ஏன்னா நாங்கள் 3 பேர் தான். ஒரு கருணாக்கிழங்கு எடுத்து தண்ணியில் போட்டு உப்பு போட்டு அவிச்சுக்கிட்டேன். நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு உப்பு போட்டு அவிச்சுக்கணும். அவிச்சிட்டு அது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு அதை நல்லா பிசைஞ்சு மசிச்சு வச்சுக்கணும். மசிச்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் மீன் குழம்பு ஆல்ரெடி வந்து தாளித்து குழம்பு அடுப்பில் வச்சுட்டேன். அதை வந்து நம்ம ஆஸ் யூசுவல் எப்பவும் போல மீன் குழம்பு பண்ணுற மாதிரி தான் நம்ம அந்த மாதிரியே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கருணக்கிழங்கு நல்லா வெந்த கிழங்க வந்து நம்ம வந்து தோலை வந்து ஸ்கின் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் மசிக்கணும். அதை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். தேங்காய் பால் இருக்குல்ல, ஒரு பாதி மூடி தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். அதையே வச்சு நம்ம வந்து நல்லா மசிச்சுக்கணும். இப்போ வந்து மீன் குழம்புல வந்து நம்ம வந்து மீன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீன் ஆணம் தான் நாங்கள் சொல்லுவோம். மீன் ஆணத்தில் வந்து மீனை வந்து போட்டாச்சு. சில பேர் வந்து மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் வீடியோக்காக மீன் குழம்புன்னு சொல்லிகிட்ருக்கேன். எங்கள் ஊரில் மீன் ஆணம் தான் சொல்லுவோம். பாதி மீன் வேறு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் மசாலா போட்டு. இன்ஷா அல்லாஹ் நான் சஹருக்கு வந்து அதை பொரியல் பண்ணிப்பேன். இப்போ வந்து நம்ம நல்லா தேங்காய் பாலை ஊற்றி கருணக்கிழங்க பிசைஞ்சுக்கிட்டு கொஞ்சம் புளி கரைச்சலையும் கொஞ்சம் ஊற்றி கருணக்கிழங்குல பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு லிக்விட் பதத்தில் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மீன் குழம்பு எடுத்து வச்சுட்டு கருணக்கிழங்கு தாளிக்கணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நான் தாளிக்கிறேன். கொஞ்சம் கடுகு உளுந்து, பட்டை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை 3மே போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் தாளிச்சுக்கணும். இப்போ வந்து கருணக்கிழங்கு இந்த ஸ்டேஜில் வந்து அதில் ஊற்றிடணும். ஊற்றி லிக்விடெலாம் வந்து வத்துற வரைக்கும் லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடணும். அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கருணக்கிழங்கு வந்து ஒரு பருப்பு மாதிரி கிரேவி மாதிரி வரணும். அந்தளவுக்கு வச்சுக்கணும். மெதுவாக வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம கருணக்கிழங்கு ஸ்பெஷல் முடிஞ்சு போச்சு. மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்னங்க, நான் குர்ஆன் ஓத போகிறேன். குர்ஆன் ஓதி முடிக்கணும்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஓத ஆரம்பிச்சிருவேன். குர்ஆன் ஓத போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.